ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போறேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு வெஜிடபிள் சாதம் தான். பசங்க கேட்டாங்க, காலையிலேயே லஞ்ச் வந்து கொடுத்து விட்டுட்டேன். அதனால அதுதான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த பாருங்க, தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சேன். பிரியாணி அரிசி எடுத்து ஒரு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கேன். நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் வந்து பட்டை கிராம்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாம் பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துப்போம். நான் சும்மா ஒரு கிளாஸ் தான் செய்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ அது கூட கொஞ்சம் புதினா சேர்த்துப்போம். புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வச்சுப்போம். நான் தட்டி தான் வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்குது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். நான் ஒரு 3 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஒரு அரை வேக்காடு நல்லா வதங்குது. இப்போ தக்காளி போட்டால் வதங்கிட்டே இருக்குது. அது கூட நம்ம வெட்டி வச்ச காயும் சேர்த்துப்போம். அது கூட பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து வதக்கிட்டு வரும். அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நான் எதுவும் அதிகமாக சேர்க்கல. கொஞ்சோண்டு மஞ்சள்தூளும், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா நல்லா சேர்த்து கிண்டி விடுவோம். அந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வந்து அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு கிண்டி விட்டு ஒரு 3 விசில் வந்து வச்சுருவோம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ வந்து சாதம் மெலிசா பொல பொலன்னு இருக்குது. சூப்பராக வெஜிடபிள் சாதம் ரெடி. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் வெஜிடபிள் சாதம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க.